வணக்கம். அன்பார்ந்த இணையதள நேயர்களை மீண்டும் www.qcrc.in என்ற இணையதளத்திற்காக நியூஸ் தமிழ் செய்தி அறிக்கையில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இன்று 9 ஜூன் 2009க்கான முக்கிய செய்திகளை தற்போது பார்க்கலாம். அதிமுக பொதுச் செயலாளர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் இன்று வெளியிட்டுள்ள ஒரு செய்தி அறிக்கையில், ஈழ நாட்டில் தமிழர்கள் தொடர்ந்து துன்புறுத்தப்படுவதாகவும் உணவு மற்றும் மருந்து பொருள்களுக்கு கடும் திண்டாட்டத்தில் இருக்கும் நிலையில் தமிழக முதல்வர் கருணாநிதி அவர்கள் தன்னுடைய குடும்பத்திற்கு பதவி வாங்கி கொடுப்பதிலும் தன்னுடைய சுகத்தை பற்றியுமே கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறார் என்றும், இதற்கிடையில் சிதம்பரமும் கருணாநிதியும் இலங்கை தமிழர் பற்றி பேசவில்லை என்றும், சிதம்பரத்தின் மகனுக்கு இடைத்தேர்தலில் எம்எல்ஏ சீட்டு வாங்குவதற்காக பேசியதாக ஒரு பரபரப்பு செய்தி வெளியிட்டிருக்கிறார். சென்னை வில்லிவாக்கத்தில் தமிழக துணை முதல்வர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் திரு தயாநிதி மாறன் அவர்கள் இலவச கலர் டிவியை வழங்கியதை இந்த படத்தில் பார்க்கலாம். இதை பற்றி நம்முடைய அரசியல் வல்லுநரும் கருத்து கேட்ட போது, ஆப்கானிஸ்தானிலிருந்து ஆடு மாடு மேய்த்துக் கொண்டு வந்த ஆரிய பார்ப்பினிகள் தமிழகத்தில் பத்திரிகைகளை நடத்தி தமிழர்களுக்கு எதிராக செய்தியை வெளியிட்டு ரத்தத்தை குடித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு இதனால் ஒரு பெரும் அடி ஏற்படும் என்றும், தமிழகம் முழுவதும் கலர் டிவி பெற்றுவிட்டால் மக்கள் செய்திகளை இலவசமாக பெறுவார்கள் என்றும், இதன் மூலம் தமிழக மக்களிடம் அறிவு வளர வாய்ப்பு இருக்கிறது என்று கருத்து வெளியிட்டிருக்கிறார்கள். டெல்லி பாராளுமன்றத்தில் ராஜ்யசபாவில் பாரதிய ஜனதா கட்சியின் துணைத் தலைவர் சுஷ்மா ஸ்வராஜ் இன்று பேசுகையில், தமிழ் ஈழ நாட்டில் தமிழர்கள் படும் பாட்டையும் வேதனையும் நினைத்தால் ரத்தம் கொதிக்கிறது என்றும், எங்களுடைய ரத்தமும் தமிழ் ஈழ நாட்டில் ஓடும் தமிழர்களின் ரத்தமும் ஒரே ரத்தம்தான் என்றும், அவர்கள் படும் வேதனையை சொல்லி மாளாது என்று கூறியதால் அவையே குலுங்கியதாக தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் திரு தொல் திருமாவளவன் அவர்கள் டெல்லியில் பாராளுமன்றத்தில் முதல் முறையாக தன்னுடைய கன்னி பேச்சை தொடங்கினார். அதில் ஈழ தமிழர்களுக்கு இந்தியா துரோகம் செய்துவிட்டது என்றும், இலங்கைக்கு மறைமுகமாக உதவி செய்து தமிழர்களை படுகொலை செய்துவிட்டது என்றும், இதற்கு உடனடியாக வெள்ளை அறிக்கையை பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்க வேண்டும் என்று வலியுறுத்தியதாக டெல்லியில் இருந்து செய்திகள் வெளியாகிக் கொண்டிருக்கிறது. நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் பேசிய சரத் யாதவ், முலாயம் சிங், அதற்கு அடுத்தபடியாக லல்லு பிரசாத் யாதவ் பெண்கள் 33% மசோதாவை எதிர்த்து உள்ளதாகவும், இதில் பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் பழங்குடி இன மக்களுக்கு இட ஒதுக்கீடை வழங்கிவிட்டு மசோதாவை நிறைவேற்ற வேண்டும் என்று வலியுறுத்தியதாக தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இதை பற்றி அரசியல் வல்லுநரிடம் கருத்து கேட்டபோது, இந்தியாவில் 92% மக்கள் பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் பழங்குடியினர்கள் இருக்கிறார்கள் என்றும், இவர்கள் அனைவரும் திராவிடர்கள் என்றும், இவர்களைத்தான் மேல் ஜாதியினர் ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்றும், இப்போது விவரம் அறிந்துவிட்டதால் இவர்களுக்கு சலுகை வழங்க வேண்டிய நிலைமைக்கு ஆளும் அரசு தள்ளப்பட்டுள்ளதாக செய்திகள் வெளியாகிக் கொண்டிருக்கிறது. தமிழ் ஈழ நாட்டிற்கு அப்பாவி தமிழர்கள் படும் வேதனையை கண்டு உலகத்தில் வாழும் அனைத்து தமிழர்களும் ஒன்றாக திரட்டிய பொருள்களை கப்பலின் மூலம் தமிழ் ஈழ நாட்டிற்கு அனுப்பிய போது, அந்த கப்பலை ராட்சச ராணுவ ராஜபக்சேயின் கடல் பிரிவினர் தடுத்து நிறுத்தி அதை திருப்பி அனுப்பியதாக ஒரு அதிர்ச்சி தகவல் வெளிவந்து கொண்டிருக்கிறது. தமிழக முதல்வர் கருணாநிதி அவர்களிடம் மத்திய மாநில அரசு உறவுகள் குறித்து ஆய்வறிக்கையை அதன் தலைவர் நாகநாதன் தமிழக முதல்வரிடம் கொடுத்ததாகவும், இதில்
மத்திய மாநில உறவுகளை மாற்றி அமைக்க வேண்டும் என்றும் மாநிலத்திற்கு சுயாட்சி வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன. இதை பற்றி நம்முடைய அரசியல் வல்லுநர் கருத்து கேட்ட போது, மத்தியில் போன முறை இருந்த ஒரு பலம் தற்போது கருணாநிதி அவர்களுக்கு இந்த முறை இல்லை என்றும், டெல்லியில் இவருடைய கட்சியை காங்கிரஸ் கட்சி ஓரங்கட்டி விட்டது என்றும், இதேபோல் சரத்பவார் கட்சியையும் மகாராஷ்டிராவில் ஓரங்கட்டி வந்து கொண்டிருக்கிறது என்றும், கம்யூனிஸ்ட் கட்சிகளையும் பயமுறுத்துவதற்காகவும் சிபிஐ ஏவிக் கொண்டிருக்கிறது என்றும், இதை நன்கு உணர்ந்த திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி தலைவர் மம்தா பானர்ஜி அவர்கள், எங்களுக்கு பாதகமான செயலில் காங்கிரஸ் ஈடுபட்டால் நாங்கள் தங்களுக்கு ஆட்சியில் ஆதரவை விலக்கிக் கொள்வோம் என்று மிரட்டி இருக்கிறார் என்றும், இதற்காகவே காங்கிரஸை மிரட்டுவதற்கு தமிழக முதல்வர் இப்படிப்பட்ட செயல்களை செய்து கொண்டு இருக்கிறார் என்று செய்திகள் வெளியாகிக் கொண்டிருக்கிறது. பாராளுமன்ற லோக்சபாவின் முதல் கூட்டத்தொடரின் கடைசி நாளான இன்று பாரத பிரதமர் மன்மோகன் சிங் அவர்கள் பேசுகையில், அரசியலில் ஆள்பலம் பணபலம் தடுக்கப்படும் என்றும், பின்தங்கிய மாநிலங்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என்றும், மதம் ஜாதி பெயரால் நாட்டை துண்டாடுபவர்களுக்கு தக்க பதிலடி கொடுக்கப்படும் என்று சூழலித்ததாக தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. ஆஸ்திரேலியாவில் இந்திய மாணவர்கள் தாக்கப்படுவதை எதிர்த்து இந்திய மாணவர்கள் பதிலடி தாக்குதல் நடத்துவதை மத்திய வெளியுறவு அமைச்சர் திரு எஸ்.எம். கிருஷ்ணா அவர்கள் கண்டித்து இருப்பதாகவும், எதிர் தாக்குதல் நடத்த வேண்டாம் என்றும், இவர்கள் படிப்பதில் முழு கவனம் செலுத்த வேண்டும் என்று ஒரு சிறப்பு அறிவுரையை வழங்கியிருப்பதாக செய்திகள் வெளியாகிக் கொண்டிருக்கிறது. டெல்லி பாராளுமன்ற கூட்டத்தொடர் தேதி குறிப்பிடப்படாமல் இன்று ஒத்திவைக்கப்பட்டதாக தகவல்கள் வெளியாகிக் கொண்டிருக்கிறது. இந்தியாவுக்கு எதிராக சதி வேலைகளில் தொடர்ந்து பாகிஸ்தானுக்கு அடுத்து சீனா இயங்கிக் கொண்டிருக்கிறது என்றும், சீனாவின் மீது எப்பொழுதும் ஒரு கண் வைத்திருக்க வேண்டும் என்று செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. ஐரோப்பிய நாடாளுமன்ற தேர்தலில் வாக்குப்பதிவு 43% அமைந்து இருந்ததாகவும், வாக்காளர்கள் பலர் ஐரோப்பிய நாடாளுமன்றத்தின் மீது அவநம்பிக்கை கொண்டுள்ளதாக லண்டனிலிருந்து தகவல்கள் வெளியாகிக் கொண்டிருக்கிறது. அட்லாண்டிக் கடலில் விபத்துக்குள்ளான பிரான்ஸ் விமானத்திலிருந்து மேலும் 22 பேருடைய உடல்கள் மீட்கப்பட்டுள்ளதாக பிரேசில் கடற்படை வீரர்கள் செய்தி வெளியிட்டிருக்கிறார்கள். செவ்வாய் கிரகத்தில் பனிக்கட்டிகள் இருப்பதை நாசா உறுதி செய்ததை அடுத்து ஐரோப்பிய விண்வெளி ஆராய்ச்சி மையமும் நாசாவும் இணைந்து மேலும் பல ஆராய்ச்சிகளை செவ்வாய் கிரகத்தில் கூட்டாக செய்ய இருப்பதாக தகவல்கள் வாஷிங்டனிலிருந்து வெளிவந்து கொண்டிருக்கிறது. ஆசிய நாடுகளுக்கு இடையே ரயில் போக்குவரத்தை உருவாவதற்கான இறுதி முடிவு ஜூன் 11ஆம் தேதி அன்று துவங்கப்படும் என்றும், இதில் இந்தியாவையும் சேர்த்து மொத்தம் 27 நாடுகள் பயன்பெற வாய்ப்புகள் இருக்கிறது என்று டெல்லியில் இருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. தாய்லாந்து நாட்டில் மசூதியில் 50 பேருக்கும் மேற்பட்டோர் தொழுகையில் ஈடுபட்டு இருந்தபோது அங்கு வந்த மர்ம ஆசாமி சரமாரியாக துப்பாக்கியில் சுட்டதில் 11 பேர் கொல்லப்பட்டதாகவும் 20க்கும் மேற்பட்டோர் படுகாயம் அடைந்ததாக தாய்லாந்திலிருந்து செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. வானிலை அறிக்கை 9 ஜூன் 2009 பிற்பகல் 4 மணியில் ஏற்பட்ட சேட்டலைட் போக்குவரத்தை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். தமிழகத்தில் மேகமூட்டம் எதுவும் தெரியவில்லை. இன்றும் வெயிலின் தாக்கம் அதிகம் இருந்ததாக தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது.
இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. மீண்டும் நியூஸ் தமிழ் செய்தி அறிக்கையில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் கே பாலாஜி. நன்றி.